பாய். அண்ணே சாரி. ஐயோ என் பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. இதெல்லாம் இருக்காது. அப்படியே ஒண்ணும் இருக்காது. உண்மையாரு இதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. புருஷனை காணும் எங்க போனாருன்னு கூட கவலைப்பட மாட்டேங்கிற. பெத்த புள்ளையும் கண்டுக்க மாட்டேங்கிற. நீல எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்ட. இனிமே நீ வந்து என்கிட்ட பேசுன நானே உன்னை கொன்னுடுவேன். என் பொண்ணு நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கான எந்த முயற்சி எடுக்காம இருந்தா எப்படி? ஐயோ, உங்க பொண்ணுக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அங்க அவ உங்க வீட்ல வளர்ந்த விதம் வேற, இங்க இருக்கிற சூழ்நிலை வேற. அதத்தான் அவ குறையா சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்ல எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு. கொஞ்சம் பழைய வீடு தான், அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனா இது எங்க பாரம்பரியமான வீடு. பாரம்பரியமான வீடுனா அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அடுத்த ஒரு பார்வைக்கு அழகா வைங்க. ஆனா என் பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க வாழணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் ரைட். இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இதே வீட்டில் இதே வசதிகளோட இதே சூழ்நிலையில் வாழ்ந்த உங்களுக்கு இதெல்லாம் வேணா உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம். ஆனா நடாஷா வசதியா வாழ்ந்த பொண்ணு, சுதந்திரமா சந்தோஷமா வாழ்ந்தவன். ஆனா இப்படி இருக்க வேண்டிய சூழல்ல கொண்டு போய் விட்டீங்களே. அவ கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க கூட ஆள் இல்லை. மற்றவங்களை விடுங்க, ஆனா ஒரு ஹஸ்பண்டா நீங்க அவளுக்கு தர வேண்டிய ஒரு ஆறுதல் கூட தரல. அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருந்தா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே கேட்டா. அதுக்கு நீங்க என்ன பேசியிருக்கீங்க? என்கிட்ட எந்த குறையும் இல்ல, நீ வேணா போய் டாக்டரை பார்த்துட்டு வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, அதனால நீ தான் செக்அப் பண்ணணும் தானே அர்த்தம்? இல்லைங்க, இதை இவ்வளவு கடுமையா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க, அப்படியே நீங்க லைட்டா தான் சொன்னதா இருக்கட்டும். அவளை யார் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்? அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் தான் கூட்டிட்டு போனோம். நான் ஒன்னும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லியே. அவளா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்னங்க பண்ண முடியும்? இத பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நடாஷாவை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஒன் மோர் திங், அவளுக்கு இந்த வீட்டில் எந்த சந்தோஷமும் இல்லை. இதை நான் வந்து பேசினா இந்த வீட்டில் அப்படி இருக்கா, சுதந்திரமா இருக்கா, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. பிரச்சனை இல்லைன்னா எப்படி? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா பிரச்சனை இல்லையா? யாருங்க அவளை சும்மா உட்காந்துருக்க சொன்னது? வெளியில போலாம், 4 இடத்துக்கு போயிட்டு வரலாம், இல்லனா அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போலாம். ஏன் என் பொண்ணு எதுக்கு வேலைக்கு போகணும்? நீங்க உங்க நிலைமைய மறந்துட்டு பேசுறீங்க. என்ன நிலைமையை மறந்துட்டு பேசுறேன்? நீங்க பழைய மாதிரி இல்ல. இப்போ உங்க வாழ்க்கை முறையே மாறி போச்சு. நிறைய இழந்துட்டு நிக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பழைய நிலைமைக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இப்ப பழைய நிலைமையில இல்லன்னு அர்த்தம் இல்லையா? அதையே உங்க பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கலாம் இல்லையா? அதுல என்னங்க தப்பு? இல்ல சரவணன், நீங்க ஆனந்தி கொடுக்கிற முக்கியத்துவத்தை நடாஷாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவன் நினைக்கிறான். சும்மா அதே கதையை பேசிட்டு இருக்காதீங்க. அவளுக்கும் எனக்குமான எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போச்சு. ஆனந்தி கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறதே தான் திரும்ப திரும்ப நட்டாஷா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் என் பையனை வெளில கூட்டு போனதை வச்சு பெரிய தகராறு பண்ணிட்டான். நான் கார்த்திய வெளியில கூட்டு போனதுக்கு காரணம் அவனை வச்சு இந்த சொத்துல என் பங்கை என் கைக்கு கொண்டு வரதுக்கு. அந்த காரணத்தை ஓப்பனா நான் நட்டாஷாட்ட சொல்லிட்டேன். ஆனா சும்மா சும்மா எதையாவது வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா என்னங்க நியாயம்? சரவணன், இதெல்லாம் எனக்கு வேணாம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். என் பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. அதுக்காக நான் என்ன செய்யணும்? உங்க அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசணுமா? சொல்லுங்க. இது என்னங்க அர்த்தம் இல்லாம இருக்கு? என் பொண்டாட்டி சந்தோஷமா இல்லைன்னு என் அண்ணன் கிட்ட பேசி என்னங்க ஆக போகுது? ஏற்கனவே நட்டாஷா இந்த வீட்டுல இருக்கிறது இவங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவளும் இந்த வீட்டு மருமக தானே. அவ இந்த வீட்டு மருமகன்னு நான் வேணா சொல்லிக்கலாம், ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்லை.
ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்காக அவங்க என்கிட்ட வந்து சண்டை போடல, நட்டாஷா கிட்ட சண்டை போடல. அவங்க ஒதுங்கிதான் இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரே வீட்டுல பேசாம ஒதுங்கி இருந்தா நல்லா இருக்குமா? அதனாலதான் என் பொண்ணு சங்கடப்படுறேன். அவங்க என்கிட்டயும் தாங்க பேசுறது இல்ல. உங்ககிட்ட பேசலன்னா பரவாயில்ல, நீங்க ஆம்பளை, உங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வெளியே போவீங்க, வேலைக்கு போவீங்க. ஆனா அவளுக்கு அப்படி இல்லையே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல தானே இருக்கா. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவளை வெளியில வா போயிட்டு வரலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனைன்னு அதை பத்தியே பேசுறா. வேற நான் என்னதான் செய்யறது? ஒரு நிமிஷம். நான் இந்த விஷயத்துல பேசுறேன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி இல்லம்மா. அங்கிள், எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும். நட்டாஷா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கா. இப்ப என்ன அங்கிள், அவ சந்தோஷமா இருக்கணும். எல்லா விஷயமும் அவளுக்கு முறையா நியாயமா நடக்கணும், அவ்வளவுதானே? நான் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு அப்பாவா உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் முறையா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், சரவணனை மட்டும் குறை சொல்லி என்ன ஆக போகுது? சரவணன் நட்டாஷா விஷயத்துல கரெக்டா தான் இருக்காரு. அவர் ஒண்ணு ஆனந்திக்கு அனுசரணையா நடக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? முறைன்னு நீங்க இவர்கிட்ட மட்டும் பேசினா எப்படி? இந்த வீட்டுல உங்க பொண்ணோட உரிமைக்காக நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு முறை செஞ்சிருக்கணுமா இல்லையா? வாட்? என்ன முறை செய்யணும்? எனக்கு ஒன்றும் புரியல. இது பாருங்க அங்கிள், இதெல்லாம் உங்க வழக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல அதெல்லாம் இருக்கே. உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாண சீர் செஞ்சிருக்கணும். தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, இது எல்லாமே நீங்க கொடுத்துருக்கணும். இது எல்லாமே செஞ்சு இந்த வீட்டுல உங்க பொண்ணுக்கு இருக்கிற உரிமைய நீங்க நிலைநாட்டிருக்கணும். ஆனா நீங்க அப்படி எதுவுமே செய்யலையே. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, தாலி பெருக்கி போடுறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு. இது வரைக்கும் நீங்க அதை செய்யவே இல்லை. அதொன்னும் கிராண்டா செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. சிம்பிளா வீட்டோட கூட செஞ்சிருக்கலாமே. ஆனா நீங்க அது கூட செய்யலையே. அதெல்லாம் செய்யாம முறைன்னு சரவணனை மட்டும் நீங்க குறை சொன்னா எப்படி? அண்ணே, நாங்கள் கிளம்புறோண்ணே. சாமான்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு, கிளம்புறோம். வரண்ணே. சண்முகம், நாங்கள் வேணா வந்து பால் காய்ச்சி. வேண்டாண்ணே, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து பால் காய்ச்சி வைக்கிற அளவுக்கு இங்கே தகுதியானவங்க யாருமே இல்லை. அதுவும் இவ குடும்பத்தை உடைக்க நினைக்கிறானே, அது ஏன் ஒரு ஆளோட போகட்டுமே? நீங்க எதுக்கு அங்க வந்துக்கிட்டு? வேணாண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லை தம்பி, பால் காய்ச்சி அப்புறம் தனியா போறது தான். இல்லை அண்ணி, நீங்களாம் அங்கே வரணும்னு அவசியம் இல்லை. நான் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துக்கிறேன். வராணி, வரண்ணா. அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எறிவதுண்டோ? சொல்லடி சிவ
என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாரா இப்போ உடனே கிளம்பணுமா? அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது அண்ணி, கிளம்பி தான் ஆகணும். உங்களுக்கு பரவாயில்ல, ஆனா குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிப்பா? அவ சமாளிச்சுப்பாண்ண. பாப்பா எங்க? என்ன கேட்டா? போய் கூட்டிட்டு வா போ. ஒருவேளை என் பையன் கூட விளையாடிக்கிட்டு இருக்காளோ என்னமோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். கார்த்தி, டே கார்த்தி, எங்க போயிட்டான்? கார்த்தி, கனகா, கார்த்தி, எங்க போன இந்த மழை டைம்ல? கார்த்தி, கனகா, கார்த்தி, கனகா, கார்த்தி, கனகா, எங்க போனாங்க? கனகா, கார்த்தி, கார்த்தி, ஐயோ, கார்த்தி, கனகா, ஐயோ எனக்கு பதறுது. பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. கார்த்தி, அக்கா, அக்கா, என்னாச்சு? பிள்ளைங்களை தேடி பார்த்தேன்க்கா, 2 பேரையும் காணோம். என்ன சொல்ற ஆனந்தி? எங்கக்கா? வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், வெளியில எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம்க்கா. என்னங்க? என்ன இது? எங்க போயிருப்பா இவ? உன் பையன் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டானா என் பொண்ண? இருக்கும். அதுவே ஒரு தரித்திரம் பிடிச்சது தானே. வாய மூடு, தேவையில்லாம பேசாத. மீனாட்சி பெரியம்மா, சிவனானம் பெரியப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க. மத்த எல்லாரும் கூட எங்களை மன்னிச்சிடுங்க. எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா மத்தவங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல அப்படி இல்ல. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அத பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, பயமா இருக்கு. நான் கார்த்தியனை விட்டு போக மாட்டேன். அதனால நாங்க வீட்டை விட்டு போறோம். எல்லாருக்கும் பாய். அண்ணே, சாரி. ஐயோ, என் பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. இருமா சண்முகம், வெளியில போய் எங்க இருக்காங்கன்னு எனக்கு பார்த்து சீக்கிரம் பாருங்க. வர மீனாட்சி. சீக்கிரம். அக்கா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எங்க போறீங்க? ஏய் போடி. சண்முகம், நீ இப்படி போய் பாரு, நான் அப்படி போய் பார்க்கறேன். போ. அண்ணா, நம்ம வீட்டு 2 பசங்க இங்க பாத்தீங்களா? இல்ல, பார்க்கலப்பா.
ஆனந்தி 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 என்ன ஆச்சு தெரியலையே. கேக்குறல்ல சொல்லு ஆனந்தி, என்ன ஆச்சு? அக்கா எங்க தேடி அவங்க கிடைக்கலக்கா, எங்க போனாங்கன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, கிடைச்சிருவாங்க நம்ம பசங்க. இது பாரு, மத்தவங்க பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனந்தி சொல்றேன்லம்மா, அழாத. சண்முகம் வா. மீனாட்சி, என்னதாச்சு, கிடைச்சாங்களா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. எங்க போயிருப்பாங்க பிள்ளைங்க? ஐயோ அழறாங்கங்க. நந்தி அழாத. அழாதம்மா. ஐயோ என் புள்ளைய நான் எங்க போய் தேடுவேன்? இருக்கிறது ஒரே ஒரு புள்ளையாச்சு. அக்கா எப்படியாவது கைய பிடிங்கக்கா, எங்க இருக்காரு? அழாதம்மா, எங்கதான் போயிருப்பாங்க? அம்மா, அழாத ஆனந்தி, அழாத, அழாதம்மா. எப்படியாவது தேடி எங்கதான் போயிருப்பாங்க? வீட்டுல டிவி ஒர்க் ஆகுதா? என்னாச்சு? இல்ல, ஒரு நியூஸ் ஒன்னு கேள்விப்பட்டேன். 2 குழந்தைங்க கரண்ட்ல ஷாக் அடிச்சு. ஐயோ 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 என் பையன். ஆயிருக்காது மீனாட்சி, நீயாவது அவர்கிட்ட சொல்லு. நந்தி, ஆனந்தி, ஆனந்தி. இருக்காது. ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. சரி, நான் போய் வேற எங்கேயாவது பார்த்துட்டு வரேன். அண்ணே இருங்கண்ணே, சாந்திக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போண்ணே. சாந்தி, நான் தாம்மா. உங்க வீட்டில் டிவி வேலை செய்தா? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஏரியாவில் ஏதோ குழந்தைங்க ஷாக் அடிச்சு இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதான் அதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமான்னு. ஆ, ஓ அப்படியா? சரிம்மா. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சரிம்மா, சரி. என்னாச்சு சண்முகம்? அண்ணா, அது ஏதோ 10-12 வயசு பசங்க ரோட்டில் போகும்போது ஒயர் தண்ணியில் விழுந்திருக்கு. அது தெரியாமல் குழந்தைங்க அதில் போய். ஐயோ 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 இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் மாமா? ஐயோ ஒன்றும் ஆகாது. இருக்காதுமா. இல்லை, நல்லபடியாக இருப்பாங்க, நம்ம தேடுவோம். சண்முகம், சரவணா, நம்ம வேணா நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். வரும் மீனாட்சி. சரி வாங்க. சரவணா, நீ இங்கே இரு, நானும் சண்முகமும் போயிட்டு வரோம். ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி வாடா. இருமா இரு. போயிருக்காங்கல்ல, ஒன்றும் ஆகாது. சரி. அழாதீங்க, நீ ஒன்றும் ஆகாது. மணி மணியான பசங்க, உறவுகளை நேசிக்கக்கூடிய பசங்க தம்பி. நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே அந்த பிஞ்சு மனசுங்களை நோகடிச்சிட்டோம் தம்பி. இப்ப எங்க போச்சுங்கன்னு தெரியலையே. அதுங்க என்ன பண்ணுதோ என்ன செய்தோ ஒண்ணுமே புரியலையே. ஒவ்வொரு விஷயத்த கேட்கும் போது மனசு அவ்வளவு பயமா இருக்கு தம்பி. எங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, பத்திரமா தான் இருப்பாங்க.
வளர்மதி, நீ எதுக்கு இவங்க கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்க? நாம போய் உன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்குமே இதோ இவ பையன் தான் காரணம். அவன் தான் உன் பொண்ணை ஏதேதோ சொல்லி கூட்டிட்டு போயிருப்பான். அவனை புடிச்சு 4 சாத்து சாத்திட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாமா? கைய விட. இந்த நேரத்துல கூட இவ்ளோ கல் மனசா பேசுற நீ? அவ புள்ளையும் காணும் தானே தேடிட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு தானே இங்க போயிருக்காங்க. போதும், உன் பேச்ச கேட்டு நான் என் புள்ளைய தொலைச்சதெல்லாம் போதும். நீ போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடி. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கனே தெரியல. போய் சாவு போ. புருஷனை காணும், எங்க போனாருன்னு கூட கவலைப்பட மாட்டேங்கிற. பெத்த புள்ளையும் கண்டுக்க மாட்டேங்கிற. நீ இல்ல எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்ட. இனிமே நீ வந்து என்கிட்ட பேசுன, நானே உன்னை கொன்னுடுவேன். போடி. அக்கா, என்னை மன்னிச்சிடுங்கக்கா. என்னை மன்னிச்சிடுங்கக்கா. இத்தனை நாள புரியாத விஷயங்களை ஒரே நாள்ல எங்க குழந்தைங்க புரிய வச்சிருச்சு. எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுங்க. இல்ல மீனாட்சி, நாமளும் ஒரு பக்கம் தேடலாம், அவங்களும் இன்னொரு பக்கம் தேடட்டும். நிச்சயமா இதுக்குள்ள பசங்க கிடைச்சிருவாங்க. அக்கா, என்ன ஆனது? நீங்க வாங்களே. மாமா, நீங்களும் வாங்க. வாங்க வாங்க அக்கா.